ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு தலைமைக்கு ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் கெடு விதிச்சது அப்படின்றது இதற்கு முன்னாடி எப்போது நடந்திருக்கா? வெளியே போனவர்கள் பிரிந்து நின்று உங்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி உங்ககிட்ட ஏகபோகமா வந்துருச்சு. இதன் பிறகும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் 2026 நான் தலைவனாகிவிட்டேன். ஆனாலும் என்னை வீழ்த்துவதற்கு ஓபிஎஸ் வருவார், செங்கோட்டையன் வருவார், டிடி தினகரன் கூட்டணி இருந்தால் கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மளுக்கு எதிராக செய்வார்கள். இப்படிலாம் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி செயல்படுறது? உண்மையாவே ஒருங்கிணைந்தா வெற்றி பெற்ற முடியுமா? என்னன்னா பாருங்க, திமுக பலமாக இருக்கிறது. நீங்க அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் என்றால் முதல்ல நீங்க அதிமுக கட்சியில ஒருங்கிணைங்க. எந்த ஒரு சந்திப்பும் ரகசிய சந்திப்பாக இருக்க முடியாது. செங்கோட்டையன் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சைதை துரைசாமியுடன் மயிலாப்பூருக்கு சென்று ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்திருக்கிறார். நான் போய் சந்திச்சது கேள்வி கேட்கறீங்க. அதே மாதிரி பலர் போய் டெல்லியில் சந்தித்திருக்கான்னு சொல்றாங்க. அந்த பெயர்லாம் உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி அவர்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவியை விட இந்த பொதுச் செயலாளர் பதவி ரொம்ப பெருசா நினைக்கிறாரு. பொதுச் செயலாளர் பதவி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து போனவர்கள் அதிமுகவிலிருந்து எல்லாரும் ஒன்றிணையணும். சோ அதற்கு இபிஎஸ்க்கு ஒரு 10 நாள் நான் கெடு விதிக்கிறேன், இல்லைன்னா நான் இந்த முயற்சியில ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமைக்கு ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் கெடு விதிச்சது அப்படின்றது இதற்கு முன்னாடி எப்போது நடந்திருக்கா? உங்களுடைய அனுபவத்துல செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசினதை எப்படி பாக்குறீங்க? மூத்த தலைவர் தனக்கு பின்னால் கட்சியில் சேர்ந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருவருக்கு கெடு விதித்தார். ஏன் நீங்க அப்படி பார்க்கணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு வயசு 70, ஆனா டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் வயசுல பெரியவரா சின்னவரான்னு பாக்குறீங்களா? அப்போ ஒரு பிரச்சனையை அரசியல் ரீதியாக செங்கோட்டையன் உடைக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 பேரா போய் சந்திக்கிறாங்க. அந்த கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் 6 பேர் போய் சந்தித்தார்கள். அதை தான் இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒன்றும் புது தகவலே இல்லை. ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு மேலாக கட்சியில் புகைந்து கொண்டிருக்கிற விஷயத்தை செங்கோட்டையன் அம்பலப்படுத்தி இருக்கிறார், ஓப்பனா வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது ஏன் கெடு விதிக்கிறார் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு குறுகிய காலம் இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் பிரச்சார வியூகத்தை வகுத்து கொண்டு பயணங்கள் தொடங்கிவிட்டன. எனவே நீங்கள் சீக்கிரமாக முடிவெடுங்கன்னு சொல்றாரு. இது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்போ செங்கோட்டையன் சொன்ன இந்த விஷயம் அப்படின்றது கட்சியினுடைய தொண்டர்களை பிரதிபலிக்கிற மாதிரியும் கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகளினுடைய விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கா இவருடைய இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்? ஒரு வருஷத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக கட்சிக்குள் பேசப்படுகிற விஷயத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே தவிர இது ஒன்றும் புதிய தகவலே அல்ல. செங்கோட்டையன் இப்ப யார் பிடியில் சிக்கி இருக்கிறார், யார் சொல்லி இப்படி பேசினார், இதெல்லாம் பல்வேறு காரண காரியங்கள் நீங்க சொல்லலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? அவர் செங்கோட்டையன் ஏதாவது ஒரு பெரிய புரட்சியாளர், அவர் ஏற்படுத்திய இந்த கலகத்தை ஏதோ நடக்க போகுதுன்னா அப்படிலாம் இல்ல. அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். நீங்க தொடர்ச்சியாக அதிமுக தோல்வி அடைகிறது பத்தி தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் நமக்கு கிடைக்காமல் போகிறது. அதற்கு காரணம் நம்மிடம் இருந்து பிரிந்து போனவர்கள். அந்த வாக்குகள் அவர்கள் சேர்ந்தால் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படி ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது சரி அவங்க சேர்த்துக்கலாம்னு சொல்லுங்க, என்ன இருக்கு தப்பு? எடப்பாடியே அந்த மனநிலைக்கு வர மறுக்கிறார். உண்மையிலே திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார். ஆனா நீங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீங்க தான், கட்சியினுடைய ஏகபோக தலைவர் நீங்க தான். நீங்க எடுக்கிற முடிவு யாருமே உங்களை வற்புறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்ற பிறகு நீங்கள் ஏன் சேர்க்க மறுக்கிறீர்கள்? அவர் ஓபிஎஸ் அவர் முகத்துல எப்படி முழிக்கிறது, வேலுமணி வைத்திலிங்க முகத்துல எப்படி முழிப்பார்,
நம்மளாம் மனோஜ் பாண்டியன் முகத்தில் எப்படி முழிப்பது? அப்படி அல்ல அரசியல். நீங்க கடுமையாக யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறீர்களோ அவர்கள் எதிர்த்து ஆளும் கட்சியா இருந்தால் அந்த எதிர்கட்சியை சந்திக்கணும். உங்களை கடுமையாக விமர்சிக்கிற எதிர்கட்சியை நீங்கள் சட்டமன்றத்தில் எதிரும் புதிருமாக உட்கார்ந்து பேசணும், விவாதிக்கணும். அவங்க கேட்கிற கோரிக்கை நல்ல கோரிக்கை சிரிச்சுக்கிட்டே நீங்க நிறைவேற்றணும். இது அரசியல். அப்படி இருக்கும்போது நீங்க யார் முகத்துல முழிக்க முடியாது, அவரை பார்க்க கூடாது அப்படின்னு அரசியல் இருக்கவே முடியாது. அதான் செங்கோட்டையன் தெளிவாக சொன்னார். எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொண்டு போய் எஸ்.டி. சோமசுந்தரம் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்தார். அவரை கூட்டிக்கிட்டு பக்கத்துல சேர்த்துக்கிட்டார். ஜெயலலிதாவை காளிமுத்து அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. இதே இந்த பக்கம் இருக்கிற ஜெயலலிதா 89ல ஜார்ஜியா அணி இருக்கும்போது ஜெயலலிதாவை பற்றி எத்தனை பேர் எப்படி விமர்சித்திருப்பார்கள். கடைசியில் என்னன்னாங்க, எல்லாரும் இங்க போயிட்டாங்கல்ல. ஒட்டுமொத்த கட்சியும் ஜானகி கிட்டம் இருந்தது. ஒட்டுமொத்த கட்சியும் எல்லா தலைவர்களும் அங்க இருந்தார்கள். இங்க நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். திருநாவுக்கரசு, KKSSR, செங்கோட்டையன் என்று 89ல ஜெயலலிதா கிட்ட இருந்த தலை எண்ணி விடலாம். அங்க நாவலர் தொட்டு RMV, முத்துசாமி உள்பட்ட எல்லாரும் அங்க இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு? தேர்தல் போது ஜெயலலிதா தரப்பு 29 இடங்களை பிடித்தது. சரி, கட்சி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நம்ம குறைவா ஜெயிச்சோம், அங்க போய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அங்க யார் தலைவர்னு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா இங்க வெளியே போனவர்கள் பிரிந்து நின்று உங்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி உங்ககிட்ட ஏகபோகமா வந்துருச்சு. இதன் பிறகும் நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் 2026 மிகப்பெரிய தோல்வி ஏற்படும் என்பதை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் உங்ககிட்ட சொல்றாங்க. அதை நீங்க ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? இதான் பிரச்சனை. சார், இப்ப இபிஎஸ் அவர்கள் சேர்த்துக்காததுக்கான காரணம் இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, பெரும்பாலான நிர்வாகிகள் இவர்கிட்டதான் இருக்காருன்னு. ஒருவேளை இவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா நம்மளுடைய பதவி ஆபத்து, கட்சியினுடைய பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லி இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி? இல்லைன்னா ஈகோ தான் காரணமா சார்? ஒரு தலைவன் ஆன பிறகு தன் மீது தன்னம்பிக்கை வைக்கவில்லை என்றால் அது தலைவனுக்குரிய அந்த பண்பு தகுதி எல்லாமே போயிடும். உங்களுக்கு தலைமை பதவி வந்த பிறகு அவர்களை அரவணைக்கணும். உங்களுடைய திறமை காட்டுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் நீங்க காட்டணும். அப்பதான் நீங்க தலைவருக்குரிய அந்த பண்பு. உங்களை விட திறமையானவர்கள் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நான் தலைவனாகிவிட்டேன், ஆனாலும் என்னை வீழ்த்துவதற்கு ஓபிஎஸ் வருவார், செங்கோட்டையன் வருவார், டிடி தினகரன் கூட்டணியில் இருந்தால் கூட்டணியில் இருந்து கொண்டே நம்மளுக்கு எதிராக செய்வார்கள், இப்படிலாம் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி செயல்படுறது? சரி, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க பயம்னு. எந்த நம்பிக்கையில் சசிகலாவை நீங்கள் புறக்கணித்தீர்கள்? உங்களுக்கு பதவி கொடுத்தவர் யார்? சசிகலா. அவர் எப்படி புறக்கணிச்சீங்க? கட்சி விட்டு நிக்கிறீங்க. அதன் பிறகு டிடி தினகரன் எப்படி புறக்கணித்தீர்கள்? எப்படி அந்த துணிச்சல் வந்தது? அப்போ நீங்க தைரியமா இருந்தீங்களா? அப்போ உங்கள் பின்னணியில் யார் இருந்தார்கள்? இப்ப மட்டும் ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாரு, ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியமான சார்? உண்மையாவே ஒருங்கிணைந்தா வெற்றி பெற்ற முடியுமா? நீங்க தென் மாவட்டத்துல திமுக கிட்டத்தட்ட ஒரு 25 30 தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை நம்ம கிட்ட பட்டியல் இல்ல, நான் பட்டியல உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அந்த திமுக வெற்றி பெற்ற இடங்களில் வாங்கிய வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாக்கு வாங்கிய விட பாருங்க வித்தியாசம் இருக்கும். அப்ப அந்த வாக்குகள் அதிமுக வந்திருந்தால் 2021 நிலைமை மாறி இருக்குமே. சோ அதனால உங்களுக்கு இதுதான் உதாரணம். இதுக்காக ரொம்ப டீப்பா போய் விசாரிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு டென்ட் ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை சரி செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அரசியல போய் துரோகம் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் துரோகம் பண்ணியிருப்பாங்க, விமர்சித்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருப்பார்கள். அதான் செங்கோட்டையன் சொன்னார். காளிமுத்து பேசாத பேச்சு கிடையாது. அவரை சபாநாயகராக்கி அந்த இருக்கையில் அமர வைக்கலையா ஜெயலலிதா? SS சந்திரன் நடிகர், அவர் திமுக மேடைகளில் எப்படி பேசியிருப்பாருன்னு வீடியோ எடுத்து பாருங்க. அவர் அதிமுக சேர்ந்து MP ஆனார். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் திட்டாத திட்டு கிடையாதுங்க, எனக்கு ஜெயலலிதா தெய்வம்னு இருப்பார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஆனால் அதிமுக இருந்து பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும் என்று கட்சியில் பலதரப்பட்ட இடங்களில் இந்த பேச்சுக்கள் இருக்கின்றன.
இவங்க போய் கடந்த வருடம் பார்த்தார்ல, அன்னைக்கு போய் இவர் பொய்ன்னு சொன்னார் பாருங்க எடப்பாடி, அதுதான் தப்பு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல, பொய் பொய் பொய்னார் மீடியா முன்னாடி. இன்னைக்கு திரும்ப சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதனால உங்களுக்கு யாரை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு திட்டம் வைத்திருக்கணும் ஒரு தலைவராக. சரி, நம்மளை வந்து சந்தித்து விட்டார்கள், இது எப்படி இனிமேல்லாம் ரகசியமே வைக்க முடியாதுங்க. நீங்க ஒரு காலத்துல பொதுக்குழு செயற்குழு எல்லாம் பாத்தீங்கன்னா இன் கேமரால நடக்கும், மீடியாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளை வந்து கேட்டு அந்த சோர்ஸ் கேட்டு எழுதுவாங்க. ஆனா 2009, 10 எல்லாம் பாத்தீங்கன்னா கேமரா உள்ள போயிருச்சு. பொதுக்குழு செயற்குழு டிவியில டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு போயிருச்சு. காரணம், நீங்க உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு தப்பு தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பா எழுதுறீங்கன்ற மாதிரி ஒரு முடிவு கொண்டாங்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல, சமீபத்தில் தேமுதிக உடைய தலைவர் என்ன பேசினாங்க, எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டார்னு ஒரு செய்தி பேசியதாக வெளியே வந்து விட்டது. 4 நாள் கழிச்சு வராங்க அந்த அம்மா, வந்து என்ன சொல்றாங்க, நான் அப்படி பேசல, ஆனா எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினோம்ன்றாங்க. அப்போ உங்க கட்சி நிர்வாகி தான் வெளியே சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரச்சனை எங்க வருது? நீங்க பேசாத செய்தி ஒண்ணுமில்ல, பேசி இருக்கிறீங்க, போடாதீங்கன்றீங்க. அப்ப நீங்க உள்ள வந்து இப்ப இனிமேல் வேற வழியே இல்ல. அதனால எந்த ஒரு சந்திப்பும் ரகசிய சந்திப்பாக இருக்க முடியாது. செங்கோட்டையன் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சைதை துரைசாமியுடன் மயிலாப்பூருக்கு சென்று ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்திருக்கிறார், உண்மை. அதே சைதை துரைசாமி கோயம்புத்தூர்ல வச்சு செங்கோட்டையனை பார்த்து பேசியிருக்கிறார். இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்துதான் கலகம் செய்தார்கள் சொல்ல முடியுமா? முடியாது. என்னன்னா பாருங்க, திமுக பலமாக இருக்கிறது. நீங்க அந்த கூட்டணியை வந்து வீழ்த்த முடியும் என்றால் முதல்ல நீங்க அதிமுக கட்சியில ஒருங்கிணைங்க. ஒரு நீங்க 100% எடப்பாடி பக்கம் கட்சி போயிருச்சு. ஓபிஎஸ்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு தெரியாது. ஆனால் நீங்க டிடிவி ஓபிஎஸ் வெளியே தள்ளி அவங்க வேற எங்கன்னா போய் சந்தனம் வச்சுங்களேன், மிகப்பெரிய மோசமான தோல்வி அதிமுக ஏற்படும். விஜய் பக்கம் ஒருவேளை போய்விட்டால் தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய தோல்வி என்பது யோசித்து பாருங்க. இப்ப நீங்க ஒரு கணக்கு சொல்லியிருந்தீங்க சார், தென் மாவட்டங்கள்ல இவங்களுக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1% வாக்கு இருக்கக்கூடிய கட்சியோட கூட கூட்டணி வைப்பாங்க, ஏன்னா வாக்குகள் சிதறாம இருக்கிறதுக்காக. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பேங்க், ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே இபிஎஸ் அவர்கள் சேர்த்துக்காததுக்கான காரணம் வந்து அப்போ அவருக்கு வெற்றின்றது இலக்கே கிடையாது. அப்போ இல்ல, வெற்றி இலக்கு இல்லாம யாரும் அரசியல பயணிக்க முடியாது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி. அதாவது காலப்போக்கில் வந்து அவர்கள் வந்து இந்த தோல்வியின் பிடியிலிருந்து கட்சி நலிந்து போய்விடும், ஓட்டுகள் வந்து இவருக்கு டிடிவிக்கு ஏன் போடணும், ஓபிஎஸ்க்கு ஏன் போடணும், நம்பிக்கை போடலான்னு. சமீபத்திய உதாரணம், ஒரு வருடத்திற்கு முன்பாக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் நிற்கிறார். அங்க அதிமுக எத்தனை இடத்துக்கு போச்சு? எப்படி 3 லட்சத்துக்கு மேல வந்து ஓபிஎஸ் வாங்குகிறார். அவர் சொந்த ஊர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர். அவரு பிழைக்க போன ஊர் பெரியகுளம். ஆனா ராமநாதபுரத்தில் நிற்கிறார். அப்ப ராமநாதபுரத்துல இதுக்கு முன்ன பாஜக ஓட்டு வாங்கி இருந்ததா? எப்படி அங்க ஓட்டு வாங்குறாங்க 3 லட்சத்துக்கு மேல? சரி, ஏதோ ஒரு ஜாதி ஓட்டுன்னு வச்சுங்க. அப்போ நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவர் நம்ம எதிர்த்து நின்று இவ்வளவு ஓட்டு வாங்குறார் என்றால் அவரை சேர்த்துக் கொள்வதில் என்ன தவறு? இதுதான் செங்கோட்டையன் பிரதிபலிக்கிறார். இல்ல, தனிப்பட்ட ஓபிஎஸ்க்கு ஒரு திருச்சிக்கு அந்த பக்கம், இந்த பக்கம் தேனி மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி வரை பெரிய ஓட் பேங்க் இருக்கு, சத்தியமா கிடையாது. ஆனா நிக்கிற இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஜாதிய ரீதியான வாக்குகள் எல்லா பகுதியிலும் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால ஜாதி வாக்குகள் சிதையாமல் இருப்பதற்கு ஒரு தந்திரம் தான். தேர்தல் என்பது வெற்றி மட்டும்தான் இலக்கு. அங்க உங்க ஈகோவையோ வேற எந்த கணக்குமே நீங்க வைத்துக் கொள்ள முடியாது. எடப்பாடிக்கும் அந்த கணக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு வந்து நீங்க ஓபிஎஸ் வந்து திரும்ப உள்ள கொண்டு வந்தால் நிச்சயமா பெரிய கலகம்லாம் நடக்காது. நீங்க அதை மீறி ஜெயிக்கணுங்க, அவர் அடக்கி ஆள வேண்டும். அதுக்குதான் நீங்க தலைவராக இருக்கீங்க. அவர் உள்ளே வந்தா என்ன ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு பதவி கிடையாது, ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான். இல்ல அது கட்சியில் சேர்ந்து டம்மி ஆக்குங்க, டம்மி போஸ்ட் ஆக்குங்க. ஜெயலலிதா செய்யாத தந்திரமா? கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணலாமே, அவங்க பையனுக்கு பதவி கொடுத்துட்டு அவர் ஆஃப் பண்ணலாமே.
அவங்க பையன் இப்போ அவங்களுக்கும் அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துறீங்க. சார் உங்களுக்கு பதில் உங்க பையனை அமைச்சராக்குறோம். அவரு அரசியல் அனுபவம் வாய்ந்து அவர் கலகம் செய்ததற்கு 10 வருஷம் தேவைப்படும்ல. அந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போங்க. உங்க கட்சியின் நன்மைக்காக சொல்றேன். இப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன சார், இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்க கட்சி நலனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா கட்சியினுடைய தலைமை இருக்கும் பொழுது மறைமுகமாக வந்து மீட்டிங் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு மூன்றது ஒரு கரெக்டான விஷயமா பாக்குறீங்க சார், ஒரு கட்சின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்னு இருக்கும்போது? இல்ல அதுக்கு செங்கோட்டையன் பதில் சொல்லியிருக்காரு. நான் போய் சந்திச்சது கேள்வி கேக்குறீங்க. அதே மாதிரி பலர் போய் டெல்லியில் சந்தித்திருக்கான்னு சொல்றாரு. அந்த பெயர்லாம் உங்களுக்கு தெரியுமா? யார் அவர்கள்? எதை பேர் சொல்லுங்க. ஏன் சொல்ல முடியல? எனக்கு தெரியாது. நீ செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, டெல்லியில் போய் சில பேர் சந்தித்திருக்கிறார்கள், அதன் பிறகு உறவு சுமூகமாக இருக்கிறது. ஏங்க இதே எடப்பாடி டெல்லியில போய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது யாருக்கா தெரியுமா? கட்சியில் சொல்லிட்டு போனாரா? இப்போ ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி நீக்கினார். பாஜக கூட்டணி உதறிய போது பொதுக்குழு செயற்குழு வைத்து அந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சாங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணி வைத்தீர்களே, பொதுக்குழு செயற்குழு கூடி இப்படி ஒரு முடிவெடுக்க போகிறோம், கூட்டணி வைக்க போறோம் சொன்னீங்களா? ஏன் சொல்ல? ஏன் அது நான் கேட்கக்கூடாது, பத்திரிகையாளர் நான் கேட்கக்கூடாது, இல்ல காமன் மேன் கேட்கக்கூடாது, கட்சிக்காரங்க கேட்கலாம். சொன்னீங்களா நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் சில சலுகைகள் சில வசதிகள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்படிதான் அது. இப்ப செங்கோட்டையன் செய்து நியாயம் சொல்ல, செங்கோட்டையன் பார்த்தது தப்புன்னு கூட வச்சுங்க. இல்ல குருமூர்த்தி சொன்னது பேச்சு கேட்டுக்கொண்டோ நிர்மலா சீதாராமன் பேச்சை கேட்டுக்கொண்டோ செயல்பட்டால் தவறுதான், நம்ம இருக்குமா? சரி, அதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு உங்களை எல்லாரும் சந்தித்தாங்களே, அது ஏன் பொய்ன்னு சொன்னீங்க? அப்போ உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்க தலைவருக்கான அந்த தகுதி, அவர் மீது இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கிறதே. சார் என்னை வந்து சந்திச்சாங்க 6 பேர், அது என்னன்னு சொல்ல மாட்டேன், அது எங்களுடைய கட்சி விவகாரம் சொன்னாரா? மீடியா முன்னாடி பொய்ன்னு சொல்லிட்டு இல்லை நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் கூட அரசியல காணாமல் போகலாம். எவ்வளவு பேர் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி அதை வந்து மாறி போயிருக்கின்றன. அண்ணாமலை சொல்லாத பொய்களா, இல்ல வாழப்பாடி ராமமூர்த்தி அடித்து விடாத மேட்டரா? அதெல்லாம் கிடையாது. அரசியல என்ன ஒண்ணா பேசுவாங்க, அதெல்லாம் இல்ல. அதையும் மாற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பு உங்ககிட்ட இருந்தா நீங்க ஏத்துங்க, மாத்துங்க. குறைந்தபட்சம் உங்கள் கட்சி ஒற்றுமையாக இருந்தால் அது உங்க நன்மைக்கு நல்லது. அதை வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நீங்க ஏற்க மறுக்கிறீர்கள் என்றால் உங்ககிட்ட என்ன பிரச்சனை? அப்போ ஓவராலா பார்க்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவியை விட இந்த பொதுச் செயலாளர் பதவி ரொம்ப பெருசா நினைக்கிறாரோ? அப்படி நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. பொதுச் செயலாளர் பதவி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் யாரா நினைச்சு பார்த்தாங்களா? சொல்லுங்க, யாரோ ஒருத்தராவது கணிச்சாங்களா? எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்கும் ஒருத்தரும் பேசல. எப்படி விஜயகாந்த் வந்தாரு? அப்படி பொதுச் செயலாளர் மட்டும் முக்கியம், எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை நீங்க இழந்து விடுவீர்கள், அப்படி ஒரு டீல், ரகசிய டீல் போட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரணும், எதிர்கட்சி தலைவர் இருக்க முடியுமா? ஒருவேளை விஜய் என்னுடைய யூகப்படி டிடிவி வரார், ஓபிஎஸ் இங்க வரார், அன்புமணி விஜய் பக்கம் வருகிறார் என்றால் பல மாவட்டங்களில் அதிமுக 2வது இடத்துக்கு போயிடும், பல தொகுதிகளில். அப்போ அந்த நம்பரை பாத்தீங்கன்னா விஜய் 2வது எதிர்கட்சியில வந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு எதிர்க்க பொது செயலாளர் வச்சு என்ன பண்ண போறீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் பிரயோஜனம். அதனால நீங்க அந்த கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. தேர்தலில் வெற்றி மட்டும்தான் இலக்கு. அதுக்குதான் கட்சிக்காரங்க அடிச்சுக்கிறாங்க. நீங்க முதல்ல அதிமுக ஒன்றிணைந்தால் இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப பிளவுன்னு சொல்லாதீங்க, அந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் நீங்க இந்த கட்சியில் இருந்த இந்த டிடிவி ஆதரவாளர்கள் ஊருக்கு 500 பேர் இருக்கான். ஒரு நிர்வாகி, நகர பொறுப்பாளர், நகர செயலாளர், இப்படி கிளைக்கழகம் வரைக்கும் ஒரு 500 பேர் இருக்கான். இந்த 500க்கு 2 ஓட்டு வச்சுங்க, 3 ஓட்டு வச்சுங்க, 1500 ஓட்டு. இன்னைக்கு வெற்றி தோல்வி 500, 600, 800 ஓட்டுல வருது. என்ன பண்ணுவீங்க? அந்த ஓட்டு யார் ஓட்டு? சரி, அந்த அபிமானங்கள் மட்டும் இல்லாமல் அங்க பிடிக்கிற வேட்பாளர் பிடிக்கவில்லை என்று ஒருத்தர் 2, 3 பேர் மாறி போடுகிற ஓட்டு டிடிவி கட்சிக்கு போகுது.
அப்ப எத்தனாயிரம் ஓட்டு? நீங்க எல்லா கணக்கும் பார்க்கணும். அதனால நீங்க வந்து இவர் பிடிக்கல பிடித்தலாம் கிடையாது அரசியல்ல. நீங்க ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி. 2001 திமுக கூட்டணி இருந்ததுங்க. எம்ஜிஆர் அதிமுக அந்த கட்சி. அப்புறம் அந்த கட்சி காணாம போச்சு, அதை விட்டுருவோம். யோசித்து பாருங்க, ஆர்.எம். வீரப்பன் திமுக கூட்டணியில் இணைவார் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? 2001 அந்த கட்சியில் இருந்ததுதான் ஜெகத் ரட்சகன். இப்ப முழு நேரம் திமுக. அப்படி இருக்கும்போது நீங்க தான் அரசியல்ல யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த கணக்கு எந்த கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க. அவரு வந்து ஓபிஎஸ் காணாம போயிடலாம், டிடிஏ காணாம போயிடலாம்னு கணக்கு போட்டு பாக்குறீங்க. ஆனால் அந்த பாதிப்பை பற்றி ஒருத்தர் சொல்றாங்கன்னா உங்க கட்சிக்காரங்க, பத்திரிகையாளர் சொல்ல, திமுக சொல்ல, மற்ற கட்சியினர் சொல்ல, உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு மரியாதை கொடுங்க, அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா இன்னொரு அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டார் ஆல்ரெடி. டிடிவி தினகரனும் வந்து சில நாட்கள் முன்னாடி வந்து வெளியில வந்துட்டாரு. இப்ப பாஜகவுல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2029ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளவு வலிமை இல்லாம போய்கொண்டிருக்கிற சூழல்ல வந்து எடப்பாடியினுடைய இந்த விஷயத்தை வந்து பாஜகன்றது எப்படி பார்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெல்லியில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டணி பலம், அப்புறம் சொந்த கட்சியில் இருக்கிற கோஷ்டி பூசல் இதெல்லாம் குறித்து ஒரு வியூக கூட்டம் நடத்தினார்னு செய்தியில வந்தது பார்த்திருப்பீங்க. சோ இப்போ என்னன்னா அவங்களுக்கு தெரியும், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் பலத்தோடு கடுமையாக வலிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி பலத்தை காட்டியாக வேண்டும். அப்போ வெறும் அதிமுக பாஜக, அது அதிமுக கொஞ்சம் சலசலப்பு, பாஜக சலசலப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியில் சொல்லவே வேண்டியதில்லை, தேமுதிக நிலை நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழல் இந்த கூட்டணி எப்படி திமுக எதிர்த்து நிற்கும்? சோ கண்டிப்பாக இந்த கூட்டணி பலப்படுத்த வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறது. 2029 இல்ல, 2026 பாஜக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எட்ட வேண்டும். இல்லை என்றால் இந்திய அளவில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் ஏற்படும். காரணம், 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசியிருப்பார். யூ நெவர் எவர் என்டர்ட் இன் தமிழ்நாடு, யூ நெவர் எவர் வின் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சோ இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்க பாஜக. குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு 100% வளர்ச்சி, நாங்க பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா 8 எம்எல்ஏ வரணும். 4 இன்னும் 4 கூட்டினதான் 100%. அப்போ இந்த முறை அவர்கள் எப்படி ஒரு 50 சீட்டு கேட்பாங்க. போன முறை 25 வாங்கினாங்க, இந்த முறை 30 வாங்கலாம், 30-35 கூட வாங்கலாம். குறைந்தபட்சம் ஒரு இரட்டை இலக்கத்தை பாஜக தொடவில்லை என்றால் பாஜக கட்சிக்கு அகில இந்திய அளவில் 3வது முறை ஆட்சி அமைத்தும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தோல்வி பெரிய அசிங்கமா இருக்கும். சோ அது வந்து அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, பாஜக தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வெற்றி பெறணும். சோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்து கூட்டணி. அதனால இப்ப வெளியேறிக்கிற ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் சீக்கிரம் விட மாட்டாங்க. எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகள் செய்வார்கள். சாமதான தண்ட பேதம் எல்லாத்தையும் மீறி அன்பாக பேசி பார்ப்பார்கள், ஒரு கட்டத்தில் மிரட்டியும் இழுக்க பார்ப்பார்கள். சோ எல்லாம் நடக்கும். அதனால இந்த கூட்டணிப்பு உடைந்து போனதாக தெரிந்தாலும் இதை வந்து ஒருங்கிணைப்பதில் பாஜக தீவிர வேலையில் இறங்கும். அதற்கான நேரம் வந்து டிசம்பர் தான். எப்படி பார்த்தாலும் நீங்க டிசம்பர் மாதத்துல திமுக கூட்டணி உடைப்பதற்கு பாஜக பல தகுதித்தங்களை செய்யும். அதே போல அந்த கூட்டணி உடைத்து அங்கிருக்கிற கட்சியை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவது போல அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கும் வேலைகள் செய்யும். அதனால இப்ப எந்த முடிவும் நம்ம எட்ட முடியாது. ஆனா இபிஎஸ் வந்து அதுக்கு ஒத்துப்பாரா சார்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிசம்பர் நேரத்துல வந்து இந்த மாதிரி கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னா, அப்போ அது இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கணும் இல்லையா? அப்ப பாஜகவுக்கு இபிஎஸ் முக்கியமா இல்ல ஓபிஎஸ் டிடிவி முக்கியமா அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியே இந்த முடிவுக்கு வந்திருப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் என்னன்னா கடைசி நேரத்துல தேர்தல் அறிவிக்கிற ஒரு 1.5 மாசம் ஜனவரி எண்டு பிப்ரவரியில டிடிவி ஓபிஎஸ்ல இங்க வந்துடலாம், இங்க கொண்டு வந்துடலாம்,
அந்த நேரத்துல தேர்தல் பரபரப்பில் இவர்கள் அடங்கிதான் இருப்பார்கள். கூச்சல் குழப்பம் ஏற்பட உள்ள முன்னாடியே வந்தா கலகம் செய்வார்கள். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப முன்கூட்டியே நீங்க உள்ள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ செப்டம்பர் மாதம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பாஜக சொல்லுது எல்லாரையும் சேர்த்துக்கலாம். சோ இப்ப செப்டம்பர்லயே உள்ளே வந்தால் அவர்கள் என்ன பிரச்சனை வரும்னா, நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் ஜாதி ரீதியாக ஒரு அணியை அமைப்பார்கள், அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இழுப்பார்கள், நமக்கு எதிராக கலகம் செய்வார்கள். அப்புறம் சீட்டை மாத்துவாங்க. நம்ம முக்கியமான இடத்துல நான் யார நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை போட சொல்லி தொந்தரவு பண்ணுவார்கள். ஆனா கடைசி நேரம் தேர்தல் அறிவுக்கு முன்பாக கூட்டணிக்குள் வந்துவிட்டால் இந்த சலசலப்புகள் இருக்காது, எல்லாம் அடங்கி கிடப்பாங்க. அந்த நேரத்துல வீருக்கு ஏறி மிதிக்கலான்னு எடப்பாடி நினைத்திருக்கலாம். ஆனா அதற்கு பாஜக விடவில்லை. இப்ப நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கு வந்துடுறேன். செங்கோட்டையனையும் பாஜக ஆட்டி படைக்கலாம். முன்கூட்டியே ஏன்னா பாஜக அதிமுக முன்கூட்டியே வந்ததான் அந்த தொண்டர்கள் ஜெல்லாவாங்க, ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றெல்லாம் பாஜக கணக்கு போட்டது போல மத்த கூட்டணி உள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் ஜெல்லாகலாம். கொஞ்சம் வேலை பார்ப்பதில் தீபாவளிக்கு பிறகு ஒரு கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கலாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக. அப்போ எல்லாரும் சேர்ந்து போராடும் போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா எடப்பாடி நினைக்கிறது என்னன்னா, இப்பவே உள்ள விட்டா நிறைய சிக்கல் இருக்கும், தொகுதிகள் சிக்கல் வரும். அதனால கடைசி நேரத்துல சேர்க்கலாம் எடப்பாடி நினைத்திருப்பாரு நான் நம்புறேன். ஆனால் செங்கோட்டையன் இப்பவே அதை ஆரம்பிச்சு வைத்திருக்கிறார். இந்த 10 நாள் கெடு என்பது எடப்பாடி நிச்சயமாக ஏதாவது ஒரு முடிவு அறிவிப்பார் நம்புறேன். அடுத்து வர சில நாட்களில் செங்கோட்டையன் சொன்னது போல நாங்கள் அது பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு அறிவிச்சாலே கிட்டத்தட்ட அது ஒரு பாசிட்டிவ் சைன். அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு முதல் புள்ளி தொடங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.